ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிட்காயின்ல வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அதாவது பாத்தீங்கன்னா டைம் வந்துட்டு 1:34 ஆச்சு. ஸோ நவம்பர் 13 இன்னைக்கு வந்துட்டு அதாவது கோல்டு ஒரு பெரிய கிராஷ் சந்திச்சிட்டு இருக்கிறனால நான் வந்துட்டு பிட்காயின் சைடு மூவ் ஆகி பிட்காயின்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்திருந்தேன் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட்ல தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு $4 லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரேட் நான் எடுக்க ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருந்த ஒரு மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி பிரேக் அவுட் பண்ற இடத்துல ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துச்சு. ஸோ அந்த ரீடெஸ்ட் ஆகிற இடத்துல நான் ஒரு 2 ஆர்டர் வச்சிருக்கேன். 0.05 லாட் சைஸ்ல ஒரு 2 பை ஆர்டர் வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா மார்க்கெட் மேலதான் மூவ் ஆகும் அப்படிங்கிற எனக்கு டார்கெட் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுனால மார்க்கெட் பை சைடு மூவ் ஆகும். ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் அந்த மார்க்கெட் மேல மூவ் ஆகுதா, ஸோ நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குதா அப்படிங்கிறத. ஓகே, நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டைம் பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 4:46 ஆச்சு. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இந்த 15 மினிட்ஸ்ல 10 பிரேக் அவுட் ஆகிற இடத்துல ஒரு பை ஆர்டர் வச்சிருந்தோம். 0.05 லாட் சைஸ்ல 2 பை ஆர்டர். ஸோ நம்மளோட பேலன்ஸ் பாத்தீங்கன்னா $500. நம்மளோட ப்ராஃபிட் இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $58, அதாவது 10% மேல ஓடிடுச்சு. ஸோ நம்மளோட டார்கெட் 10% தான். ஒரு $100 வச்சிருந்தா ஒரு நாளைக்கு ஒரு $10 ப்ராஃபிட் பண்ணும். ஸோ $500க்கு $50 எனஃப் என்ன பொறுத்தளவுல. பட் மார்க்கெட் வந்துட்டு இங்க இருந்து கீழே போக போறது இல்லை, மார்க்கெட் இன்னும் மேலதான் மூவ் ஆகும் அப்படிங்கறதும் எனக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் லைன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ நான் வரைகிற இடம் பாருங்க, இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும். பட் எனக்கு வந்துட்டு 10% எனஃப் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிற இடத்துல ட்ரேட் எடுக்கிறது மேக்ஸிமம் நல்லா இருக்கும். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ட்ரெண்ட் பிரேக் அவுட்ல எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலா ட்ரெண்ட் வரைகிறதுக்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட்டுக்கு எங்க ட்ரெண்ட் வரையணும், அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட்டுக்கு எந்த சைட் ட்ரெண்டே வரையணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் வரைகிறதா இருந்தா அந்த மார்க்கெட்டோட சப்போர்ட் லைன்ல தான் வரையணும். ஸோ டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வரையணும். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் லெவலில் வரையணும். இங்கே பிரேக் அவுட் ஆகிற இடத்துல நம்ம ஆர்டர்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிற இடத்துல ஆர்டர் எடுக்கணும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ட்ரெண்ட் பிரேக் அவுட்னால நான் எடுத்த ஆர்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு $60 எனக்கு ப்ராஃபிட்.